செவ்வாய் தோஷங்கிறது முழுமையாக வலு இழக்கும். எப்படி வலு இழக்கும்? அடுத்து இந்த செவ்வாய் பகவான் தனது அந்த பவரை இழக்கிறதுக்கு ராகு கேதுக்கள் கூட இணையும் போது செவ்வாய் தோஷமானது மட்டுப்படும். அடுத்தபடியா குரு பகவான் கூட இணையும் போது செவ்வாய் தோஷம் மட்டுப்படும். இது உங்களுக்கு அமைப்பு இருக்கா ஜாதகத்துல? அப்போ உங்களுக்கு என்ன பண்ணலாம், நீங்க செவ்வாய் தோஷம் மட்டுப்பட்டு பேச்சு, செவ்வாய் தோஷம் இல்லைன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஒரு பக்கம். அடுத்தபடியா உங்களுக்கு செவ்வாய் தோஷத்துக்கு எந்த பார்வையில செவ்வாய் தோஷம் எனக்கு போகுதுன்னா, குரு பார்த்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது. செவ்வாய் தோஷம் இயற்கையாக பரிகாரமாய் நிவர்த்தி ஆயிடுது. யாரு பார்க்கும்போது? குரு பார்க்கும்போது. குரு பார்க்கும்போது கோடி பாவம் விமோச்சனம். குரு பார்த்தால் கோடி பாவம் விமோச்சனம் அடைஞ்சது. அப்போ செவ்வாயை குரு பார்க்கிறாரு, தனது பார்வைகளால செவ்வாயை குரு பகவான் பார்க்கிறார் என்றால் உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இயற்கையாகவே நிவர்த்தி ஆகிவிடும். அவர் செவ்வாய் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் எங்க வேணா இருக்கட்டுங்க. புரியுதா? இந்த செவ்வாயை குரு பகவான் பார்க்கிறாரா? செவ்வாய் தோஷம் கிடையாது. தோஷ நிவர்த்தி ஜாதகம் உங்கள் ஜாதகம். சரி, இன்னொன்னும் இருக்கு. இந்த செவ்வாய வளர்பிறை சந்திரன் பார்க்கிறார். எப்படி? சந்திரன் இரு வேடத்துல இருப்பார், தேய்விரை வளர்பிறை இருப்பார். இதுல பாத்தீங்கன்னா வளர்பிறை சந்திரனாக இருக்காரு. சுப சந்திரன் செவ்வாயை பார்க்கும் போது செவ்வாய் தோஷம் குறைக்கப்படும். எப்படி? செவ்வாய் தோஷம் குறைக்கப்படும். அடுத்தபடியா புதனோட பார்வை, சூரியனோட பார்வை, இவங்களோட பார்வையில இருக்கும் போதும் செவ்வாயோட தோஷம் குறைக்கப்படும். புதனோட பார்வை, அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனோட பார்வை, இவர்களின் பார்வையில் அந்த செவ்வாய் பகவான் இருக்கிறார் என்றால் செவ்வாய் தோஷம் குறைக்கப்படும். அதாவது இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே இயற்கையாகவே செவ்வாய் தோஷங்கிறது நிவர்த்தி எப்படி ஆகுதுன்னு பார்த்தோம் இல்லையா? உங்கள் ஜாதகத்துல இதே மாதிரி அமைப்புகள் இருக்குன்னா, அதாவது உங்களை பார்வையில இருக்காங்க, நான் சொன்ன இணைவுகள்ல இருக்காங்கன்னா உங்களுக்கு இயற்கையாகவே செவ்வாய் தோஷங்கள் நிவர்த்தி ஆயிட்டு. அப்போ செவ்வாய் தோஷம் நிவர்த்தியான ஜாதகருக்கு நம்ம தோஷம் இல்லாத ஜாதகத்தையும் இணைக்கலாம், அல்லது தோஷ நிவர்த்தி ஜாதகத்தையும் இணைக்கலாம். எப்படி? தோஷம் இல்லாத ஜாதகத்தையும் தோஷ நிவர்த்தி ஜாதகத்தையும் தோஷ நிவர்த்தியான ஜாதகருக்கு இணைக்கலாம். தோஷ நிவர்த்தி ஆச்சுன்னா அங்க செவ்வாய் தோஷம் கிடையாது. அப்ப தோஷ நிவர்த்தி ஜாதி நீங்க நினைச்சுக்கோங்க, தோஷம் இல்லாத ஜாதி நினைச்சுக்கோங்க, எந்த பிரச்சனையும் வராது வாழ்க்கையில. ஆனா செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்துக்கு தோஷ நிவர்த்தி ஜாதகம் இணைக்க கூடாது. இயற்கையாகவே தோஷ நிவர்த்தியான ஜாதகத்தை கொண்டு போயிட்டு செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்துக்கு நம்ம இணைக்க கூடாது. புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி தோஷம் இல்லாத ஜாதகத்தை கொண்டு போயிட்டு செவ்வாய்